பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 16வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்த உலகத்தில் இவங்க தான் எனக்கு சொந்தம், இந்த சொத்து எனக்கு இருக்குது, அப்படி எல்லாம் நீங்க நம்பி மோசம் போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு ஏசப்பா சொந்தம், ஏசப்பாக்கு நாம சொந்தம். முதலாவது யார் அதை நன்கு அறிந்து கொள்ளுகிறார்களோ எந்த இழப்பும் எந்த ஏமாற்றங்களும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரின் சுதந்திரமின் பாத்திரத்தின் பங்குமானவர், என்னை சொந்தமாய் கொண்டிருக்கிற தெய்வம், நான் சொந்தமாய் கொண்டிருக்கிற தெய்வம் இயேசு. அவர்தான் எனக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே என்று சொல்லி பாடுகிறோம். அவர்தான் நமக்கு சொந்தம். அவர் முதலாவது நம்முடைய சொந்தமா இருக்கையில எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பாருங்க. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இன்றைக்கு என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பாரா? என் பிள்ளைகளை பாதுகாப்பாரா? என் தொழில் பாதுகாக்கப்படுமா? என் ஊழியம் பாதுகாக்கப்படுமா? எல்லாம் கர்த்தருடையது, எதுவும் நம்முடையதல்ல. கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு கொடுத்து இருக்கிறார், அவருக்காக வளர்த்து ஆளாக்கும்படியாய் கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் நம் கரத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியம் அது தேவனுக்குரியது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற ஊழியம் கர்த்தருடையது, தேவன் கொடுத்தது, தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த தொழில். ஆக யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், இது தேவன் எனக்காய் கொடுத்தது, இது நான் தேவனுக்கு கொடுக்கணும் பயபக்தியோடு ஓட்டத்தை ஓடுகிறார்களோ அவர்களுடைய ஓட்டத்துல வேகம் இருக்கும், அவர்களுடைய ஓட்டத்துல விசுவாசம் இருக்கும், அவர்களுடைய ஓட்டத்துல கர்த்தர் மேல் இருக்கிற பிரியம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும், முடிவு பரியந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் விசுவாசத்துல ஒரு வேளையில தோய்வு வந்து விடுகிறது. ஏன்னா என்னுடையது கர்த்தர் எனக்கு கொடுத்தது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவருக்குரியது. அப்படித்தான் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் தேவனை பற்றி கொள்ளுகிற மகிமையான பரிசுத்தவான்கள் அப்படித்தான் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம ஓடணும். தேவனுக்காய் நிற்கிற பரிசுத்தவான்களை பார்த்து ஓடணும். தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தங்களையே கொடுத்து ஓடுகிறார்களே, அந்த பரிசுத்தவான்களை பார்த்து ஓட ஓட அவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் என்கிற நிச்சயம் நமக்குள்ளாய் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். எல்லாவற்றையும் ஆண்டு கருத்துல கொடுத்துருங்க. என்னுடையது எனக்கு அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் கொடுத்த பிள்ளை கர்த்தர் வளர்த்தி கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுவார். தூர தேசத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாரா? நிச்சயம் பாதுகாப்பார், அற்புதமாய் பார்ப்பார். நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாப்பதை விட, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கருசனையாய் பொறுப்பெடுப்பதை விட கர்த்தர் மகிமையாய் பொறுப்பெடுப்பார், கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாள்ல ஏன் சுதந்திரத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறீர் சொல்லுங்க. சங்கீதம் 16:5 படி என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எல்லாவற்றையும் ஒரு வேலையடைத்து பாதுகாப்பார். எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் தேவ கரத்துல கொடுங்க. சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் பாதுகாத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு நன்மையாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.